பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா மனுஷங்க வர மாட்டாங்க. என்னதான் கட்டு கட்டா பணத்தை பீரோல அடுக்கி வச்சிருந்தாலும் பாசத்துக்காக இயங்கி தானே அந்த புள்ள எங்க வீட்டுக்கு வந்தது. முதல்ல மனுஷங்க மனசை புரிஞ்சுங்க, அதுக்கப்புறமா பணம் சம்பாதிக்கணும். பிரசாத், இவங்களுக்கு முதல்ல வெளியே போ சொல்லு. சொல்லுங்க சார், சிவானி எப்படி இருக்கா? வந்தப்ப எப்படி இருந்தாலும் அப்படியே தான் சார் இருக்கா. வினோ, நீ உன்னோட கோவத்தை உனக்குள்ளே வச்சுக்க, என் பொண்ணோட வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தாத. அப்ப சிவானி எனக்கு யாரு? நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சானா அமைதியா இவர் என்ன சொல்றாருன்னு கேளு. சொல்லுங்க சார். சார், அவங்கள கோவப்படாதீங்க. எல்லா தாய்க்கு இருக்கிற பிரச்சனை, எந்த தாயினாலையும் இந்த பிரச்சனையை தாங்க முடியாது. அவங்க சிவானி மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க, அதனால தான் எங்க மேல கோவப்படுறாங்க. நீ என்ன? நீ பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சிவானிக்காக கொஞ்சம் பேசு. அவ நமக்கு வேணும். நீங்க சொல்லுங்க சார். நாங்க வந்ததுக்கு அப்புறம் சிவானி எங்களை பத்தி ஏதாவது பேசினாளா? இல்ல சார், அவ சிவானியாவே இல்ல, மல்லியா இருக்கா, என் பொண்ணா இருக்கா சார். எனக்கு என்னமோ இது அதிகமா பயத்தை கொடுக்குது சார். ஏதாவது பண்ணணுங்க. அவளுக்கு இந்த பிரச்சனை இப்ப வந்தது இல்ல, இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நான் பார்த்துட்டு சொன்னப்போ அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. இப்போ அந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும். நாங்க கூப்பிட்டா எப்படியோ வரமாட்டா. பிரசாத், அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எப்படி கூட்டிட்டு வருவா வினோ? சொல்லு. நீ கூட்டிட்டு வருவியா இல்ல நீ கூப்பிட்டா அவ வந்துருவாளா? பிரச்சனை அவங்க போக்குல தான் போய் சரி பண்ணணும். உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. கோவப்படாதீங்க மாப்ள, அவளோட மனநிலையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவானிக்காக அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. எனக்கு அது புரியுது அத்தை. அந்த பச்சை குழந்தைய ரொம்ப சிரமப்படுத்த முடியாது. அவளுக்கு இப்ப மல்லியா இருக்கிறது பிடிச்சிருக்கு. அது ஏன்னு நமக்குள்ளே பேசிட்டு இருந்தா அது புரியாது. இத ஒரு மனநல சம்பந்தப்பட்ட டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு அவங்க ஆலோசனைப்படி தான் செயல்பட முடியும். சார் சொல்றது சரியா இருக்குன்னு தோணுதுமா. அவ மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோமா. சார், நீங்க எப்படியாச்சும் சிவானி கிட்ட பேசி சமாளிச்சு டாக்டர் கிட்ட மாத்திரம் கூட்டிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரிங்க சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். அம்மா, நாங்கள் உங்களுக்கு வேண்டாதவங்களாவே இருக்கட்டும், ஆனால் அந்த கோபத்தை சிவானி மேலே காமிச்சிடாதீங்க. வினோ, யார் மேல கோவப்பட்டு எதுவும் நடக்க போறது இல்ல. நம்ம பொண்ணு நமக்கு வேணும். அதுக்காக சில விஷயங்களை நீ மாத்தி தான் ஆகணும். வினோ, அழாதடா. அழாத வினோ. என்னடா அந்த பக்கம்? உன்னை பார்க்க தானே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருக்கேன். என்னாச்சுடா? சிவானி நல்லா இருக்கல்ல? வீட்ல தானே இருக்கா. அவங்க பாட்டி வந்து கூப்பிட்டும் போலியா? இல்லண்ணே, அவ போமாட்டேன்னு சொல்லிட்டா. சரி, எல்லாம் சரியாயிருண்டா. நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஆமா, அப்பாக்கு எப்படி இருக்கு? அப்பாக்கு பரவாயில்லண்ணே, ஆனா வீட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அவருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுமோன்னு பயமா இருக்குண்ணா. டேய், அப்படியெல்லாம் நடக்காதுடா. நீ எதையும் நினைச்சு பயப்படாத.
அவரு தானடா மல்லியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப மல்லியாவே சிவானி அங்க இருக்கும்போது சந்தோஷம் தானடா படுவாரு. சிவானி மல்லியா இருக்கிறது சந்தோஷம் தானே, ஆனா அப்போ சிவானியா தான் வீட்டுக்கு போனோன்னு அப்பா ஆசைப்படுறாரு. அதான் கவலையா இருக்குண்ணே. நீ சிவானிட்ட பேசுனியா? நான் பேசி பார்த்துட்டேண்ணே. நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறா. இப்ப நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு காரணம் தான். நீங்க அவளை மல்லியா பார்க்க பார்க்க அவ மல்லியாவே மாறிட்டா. இப்ப சிவானி நமக்கு மறுபடி வேணும்னா முதல்ல அவளை மல்லியா பார்க்கறத நிறுத்தணும். மல்லி நினைப்பு அவளுக்கு இல்லாம போனாதான் அவ வீட்டுக்கு போவா. சரி, மறுபடியும் அவங்க அப்பா அம்மா வந்தாங்களா? அவங்கள பார்க்க தான் அப்பாவும் மாமாவும் போயிருக்காங்க. சிவானி அம்மா தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சிவானியை மாற்றி வச்சிருக்கோன்னு பேசுகிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போனால் என்ன பேசுவாங்கன்னே தெரியல. அப்பா பேச போயிருக்கிறது நல்லதுடா. அப்பதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். என்ன கோவப்பட்டாலும் அவங்களால சிவானி இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே. எப்படியாவது சிவானியை சரி பண்ணணும். அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா இப்படி தாண்டா இருப்பா. அவளை நம்ம கிரவுண்டுக்கு கூட்டு போலாம். சிவானியை மாத்துவோம். சரிண்ணே. சரி, வா போலாம். வணக்கம் டாக்டர். வாங்க பெருமாள், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். உங்களோட உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு டாக்டர். சில நேரம் பளிச்சுன்னு வலிக்குதுமா. சரியா டேப்லெட்லாம் எடுத்துக்கிறீங்களா? அப்பப்போ மறந்துடுறாங்க டாக்டர். அப்படியா? நீங்க கரெக்டா எடுத்து கொடுங்க. சரிங்க டாக்டர். வாங்க, இங்க வந்து உட்காருங்க. என்ன உனக்கு தெரியுமா? நீங்க டாக்டர்னு தெரியுது, எங்கேயோ பார்த்த மாதிரியும் தோணுது, ஆனா சரியா தெரியல. இது உங்க பொண்ணா? ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணா இருக்காளே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் 5th படிக்கிறேன் டாக்டர். எங்க ஸ்கூல்லயே நான் நல்லா படிக்கிற பொண்ணு. போன எக்ஸாம்ல தான் எதுவுமே எழுதாம வெறும் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். அச்சச்சோ. உங்க பொட்டு அழகா இருக்கு டாக்டர். அப்படியா? இந்தா, இது நீயே வெச்சுக்கோ. தேங்க்ஸ் டாக்டர். சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிற? சரி, பரவாயில்ல. ஏதோ ஒரு ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். ஏன் எக்ஸாம்ல எதுவுமே எழுதாம வெறும் பேப்பர் கொடுத்துட்டு வந்திருக்க? அம்மா மேல உள்ள கோவத்தை வேணும்னே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் நீங்க பொண்ணு டென்ஷன் பண்றீங்க? இவங்க இல்ல, அம்மா இவங்க தானே. சரி, ஓகே. இனிமே என்ன நடந்தாலும் எக்ஸாம் பேப்பர்ல உன் கோவத்தை காமிக்க கூடாது. இப்போ உன் அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம் டாக்டர். உன் அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். உங்க அப்பாவுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எங்க அப்பாவுக்கு எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் தான் பிடிக்கும். பெருமாள், உங்களுக்கு பிங்க் கலரா பிடிக்கும்? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் கரெக்ட்டா சொல்லிட்டான். நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்க அப்பாவுக்கு என்னைக்கு பர்த்டே? ஜூன் 1. கரெக்ட் தான் டாக்டர். அப்படியா? எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு கரெக்ட்டா பதில் சொல்றாளே. சரி, இப்போ லாக் பண்றேன். உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாண நாள் எப்போ?
28th. இதுவும் கரெக்டா சொல்லிட்டியே. வினோ, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். டாக்டர் சிவானிக்கு என்னன்னு கரெக்டா சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். நீ தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. எனக்கு புரியுது பிரசாத். ஆனா மனசு படபடான்னு அடிக்குது. என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. வராது வினோ, நீ தைரியமா இரு. என் பொண்ணுக்கு எல்லாமே கரெக்டா தெரியும் டாக்டர். சரி, உங்க பொண்ணு உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. நீங்க அவளை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாப்போமா? என்ன பத்தி எங்க அப்பா என்ன சொன்னார் டாக்டர்? உனக்கு பிடிச்சது எல்லாம் சொல்லிருக்கார். அது கரெக்டா இருக்கான்னு நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் சொன்னாதான் தெரியும். எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும், அப்பாவை பிடிக்கும், பாலாவை ரொம்ப பிடிக்கும். அது யாரு? என் அண்ணன். ஓ, அப்புறம் அப்புறம் ஜாலியா சைக்கிள்ல பாலா கூட போக ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்கு அம்மாவை பிடிக்காதா? பிடிக்காது. உங்களை மல்லிக்கு பிடிக்காதா? இவங்கள பிடிக்கும். அப்ப ஏன் பிடிக்காதுன்னு சொன்ன? சரி, இப்ப நீ எதுக்கு அழற? அழக்கூடாது. நீ அழுதேனா உன் அப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன். கண்ணை தொடச்சுக்கோ. குட் கேர்ள். பெருமாள், உங்க ரிப்போர்ட் வந்திருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பெருமாள். இந்த டேப்லெட்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, சரியாயிடும். இதோ ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க, அவ்வளவுதானா? அதான் பார்த்தாச்சே. ஓ, இந்த பேப்பரை பார்த்து டேப்லெட் கொடுக்கறதா ட்ரீட்மெண்டா? ஆமா. இந்தா. தேங்க் யூ டாக்டர். இன்னொன்னு கொடுங்களேன். எதுக்கு? எங்க அண்ணன் பாலாவுக்கு. நிறைய சாக்லேட் வாங்கி வைங்க டாக்டர். எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதுல நான் வருவேன். இன்னொரு வாட்டி பாலாவையும் அழைச்சிட்டு வரேன். சரி, பை. வாங்க. சரி, வா போலாம். டாக்டர், எப்படி இருக்கா டாக்டர்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவளை ஈஸியா சரி பண்ணிடலாம். அவளுக்கு என்னதான் பிரச்சனை டாக்டர்? முதல்ல உட்காருங்க. அவளோட பிரச்சனையே நீங்க தான். அதுவும் அம்மானா அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ இப்போ மல்லியா இருக்கா. உங்க சிவானி மல்லியுள்ளதான் இருக்கா. புரியல டாக்டர். நீங்க சிவானி மேல அதிக அன்போ கவனமோ செலுத்துறதில்ல. எல்லா பேரண்ட்ஸும் பண்ற தப்பு தான் நீங்களும் பண்றீங்க. ஒரு குழந்தைக்கு அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, காரு, லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கிடைச்சா மட்டும் போராது. எல்லாம் தாண்டி பாசமா பார்த்துக்கிற அப்பா அம்மா வேணும். அதனால தான் அவளை பாசமா பார்த்துக்கிற அவளோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை தேடி போயிட்டா. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க தான் குழந்தையோட மனசை பாதிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரும்போது வாசல்லேருந்து அழைச்சிட்டு போக வரமாட்டீங்க. இது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியும். ஆனா குழந்தைங்களுக்கு பெத்தவங்க வந்து அழைச்சிட்டு போனா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க.
ஒரு நாள் ஒரு பொண்ணு என் முன்னாடி வந்து என் அப்பா அம்மா எனக்கு வேண்டான்னு சொன்னா. ஏன் கேட்டேன். அவங்க சாக்லேட்டே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு சிரிப்பு வந்தது. ஆனா அந்த குழந்தைக்கு அது பெரிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம குழந்தைங்க கிட்ட கவனிக்காம விட்டுருக்கோம். அது மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தையும் கோவத்தையும் உண்டாக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தனக்குன்னு ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிக்கிறாங்க. என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் கற்பனையில அவங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் சிவானியும். அவ அதிகமா அவங்க கிட்ட பேசணும்னு எதிர்பார்த்திருக்கா. மனசுல உள்ளதை சொல்லணும்னு நினைச்சிருக்கா. உங்களுக்கு கேட்க டைம் இல்லை. அந்த கோவம் பாசம் எல்லாத்தையும் தனக்கு பிடிச்ச மல்லிங்கிற கேரக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கற்பனை உலகத்துல மல்லியோட பேச முடியுது, கோவத்தை காட்ட முடியுது. நாளுக்கு நாள் அவளுக்கு உங்க ப்ரெஷர் அதிகமானதுனால அவளுக்கு பிடிச்ச மல்லியாவே அவ மாறிட்டா. இப்போ அவளுக்கு மனசுல நல்ல அப்பா அம்மா அண்ணா கிடைச்சதா ஒரு சந்தோஷம். ஆனா அவ வெளியில தான் மல்லியா இருக்கா. மூளைக்குள்ள இருக்கிற ஞாபகம் எல்லாமே சிவானியோடது தான். பர்த்டே எப்போன்னு கேட்டீங்கன்னா சிவானி பர்த்டே தான் சொல்வா. இதை எப்படி டாக்டர் கியூர் பண்றது? ரொம்ப சிம்பிள். நிறைய பேசணும். அவகிட்ட மனசு விட்டு பேசணும். அவளுக்கு பிடிச்சது செய்யணும். இப்போ அவளுக்கு பாலா வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டானா கொஞ்சம் விட்டு பிடிங்க. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச கற்பனையான உலகத்தை நிஜமாக்கி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சானா அது பாசிபிளாக இருந்தால் அழைச்சிட்டு போங்க. இல்லை அவளை அதை வரைய சொல்லுங்க. வரைஞ்ச டிராயிங்கை பற்றி பேச சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி பண்ணணும்? நாள் கணக்கெலாம் சொல்ல முடியாது. நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் அவள் மாறுவா. முதல்ல அவள் மாறணும்னா நீங்கள் மாறணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும். குழந்தையா மாறுங்க, தப்பே இல்லை. ஆனால் அவளுக்கு பிடிச்ச குழந்தையா மாறுங்க. என்னால அவ இல்லாம இருக்க முடியாது டாக்டர். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் சரி பண்ணிக்கணும்னு யோசிக்கிறதே இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க. இந்த விஷயத்துல உங்க சென்டிமெண்ட்டை கொஞ்சம் தூரமா ஓரமா வைங்க. நீங்க எமோஷனல் ஆனா அவ பாதிக்கப்படுவா. இப்ப அவ அங்கே இருக்கணுமா டாக்டர்? இருக்கட்டும். அவ மல்லியா அந்த வீட்டில் இருக்கும்போது தான் அவளுக்கும் சிவானியோட பல விஷயங்கள் ஞாபகம் வரும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சுக்கோங்க. சமாளிக்க முடியும்னா சமாளிங்க. ஆனா அவளை எந்த நேரத்திலையும் தனிமையில விடாதீங்க. அவளை அது ரொம்ப பாதிக்கும். எப்படின்னா, இப்ப திடீர்னு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போக சொன்னா மல்லி வீட்டுக்கு போகணும்னு தோணும். ஆனா அவ போற வழி சிவானி வீட்டுக்கா இருக்கும். அந்த நேரத்துல அவளுக்கு ஏற்படுற குழப்பத்துல அவ ரொம்ப அழுவா. மயக்கமாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஆனா அது அவளுக்கு தெரியக்கூடாது. நீங்க எந்த டைம் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அவ என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவளை கவனிச்சுட்டே இருங்க. இந்த நேரத்துல அன்பு மட்டுமே அவளை சிவானியா மாத்தும். டேப்லெட்லாம் எதுவும் வேண்டாம். வேணும்னா இன்னும் 2 தடவை என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு வாங்க. நான் கொடுக்குற கவுன்சிலிங்கை விட அவளுக்கு பிடிச்சவங்க அன்பு காட்டினா அவ இன்னும் சந்தோஷமா இருப்பா. சீக்கிரமே மாறுவா. ஓகே டாக்டர். இந்த பிரச்சனை அவளை எதுவும் பாதிச்சிட்டாது இல்ல டாக்டர்? வினு, நீங்க நெகட்டிவ் தாட்ஸோட இருக்காதீங்க. பாசிட்டிவா யோசிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, நாங்க கிளம்புறோம் டாக்டர். ஓகே டாக்டர்.
என்னதான் பண்றது? டாக்டர் அம்மா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க சொல்றது மாதிரி நடந்துக்கிறதாம்மா நல்லது. நம்ம வாட்டுக்கு ஏதாவது முடிவு எடுத்து பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது பாருங்க. அவளை அன்பா வச்சுக்கிறேன், சந்தோஷமா பாத்துக்கிறேன். டாக்டர் சொன்ன மாதிரி அவளை நான் மல்லியாவே பாக்குறேன். இப்படி என்ன வேணாலும் நான் பண்றேன். எனக்கு சிவானி வேணும் பிரசாத். வினோ, இப்போ அவளை உடனடியாக அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர முடியாது. இப்போ அவளுக்கு அதுதான் வீடு. திடீர்னு அவளுடைய மனநிலையை மாத்தினா பிரச்சனை தான் வரும். இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்க சொல்றது சரிதான் சார். நம்ம அவளை அவசரப்படுத்தாம கொஞ்சம் பொறுமையா புரிய வைப்போம். சிவானியா அங்க இருந்தா தான் புரிஞ்சுக்குவான்னு இல்லை, இங்கேயே அழைச்சிட்டு வந்துருங்க. அவ அங்க இருந்தாலும் மல்லியா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. வினோ, அவ ஒரு 2-3 நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். அவ மனசுல இருக்கிற கோவம் குறைஞ்சு அமைதியா ஆகட்டும். அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்போம். அப்புறம் நம்ம அவளை இங்க அழிச்சிட்டு வருவோம். ஆனா அவ இங்க இருக்கிறப்போ அவ கூட பாலா இருக்கணும். அவன் இல்லனா மல்லியா இந்த வீட்டுல சிவானிய வச்சுக்க முடியாது. அம்மா, சிவானிக்கு சரியானா போதும்மா. பாலாவை இங்க எத்தனை நாள்னாலும் வச்சுக்கோங்க.